சார் நேத்து திரு சீமான் அவர்கள் பேசியிருக்காங்க சார். மரத்தோட பேசுறேன்றீங்க, தண்ணிக்கு மாநாடு போடுறேன்றீங்க, அதுக்கெல்லாம் ஓட்டு இருக்கான்னு கேக்குறீங்களே, அதுக்கு ஓட்டு இல்ல. அந்த தண்ணியை குடிக்கிற நாய் உனக்கு ஓட்டு இருக்கு, பண்ணி உனக்கு ஓட்டு இருக்குன்றாரு. நாய்க்கும் பண்ணிக்கு ஏது ஓட்டு? அதான் சார் எனக்கும் தெரியல சார். அண்ணன் எதுவும் தனியா வந்து தேர்தல் ஆணையம் நடத்திருக்காரு எனக்கு தெரியல. பண்ணிக்கு நாய்க்கு மாடுக்கெல்லாம் வந்து இந்த ஓட்டு ஐடி கொடுத்து ஓட்டு போட வைக்கிறதுக்கு. இனிய உளவாக இன்னாது கூறல் கனியிருப்ப காய் கவர் தட்டு. நல்லவற்றை நல்ல சொற்களை தேர்ந்தெடுத்து பேச வேண்டும் இல்லையா? இவரை விமர்சனம் செய்பவர்கள் எல்லாம் நாய் பண்ணின்னு பேசுறது ஒரு தலைவனுக்கு அழகா? மேடையில் ஒரு தலைவனே இப்படி பேசுனா கீழே இருக்க தொண்டை எப்படி பேசுவான்? அதனால தான் அவன் மஞ்சள் போடுன்றான். இதை யூடியூப்ல பேசி வீடியோவை ரிலீஸ் பண்றாங்க. அண்ணனை பார்த்து சார் கத்துக்கிட்டேன். மேடையில் சொல்லுவாரு விமர்சனம் வந்துச்சுன்னா அதை ஏத்துக்கணும், அதான் உங்களை வளர்த்து விடுன்னு சொன்னார். ஆனா அண்ணன் இப்படி பேசுறப்ப எனக்கு மாதிரி ஏத்துக்க முடியல. இன்னைக்கு ஏன் இவ்வளவு பதட்டம் உங்களுக்கு? என்னன்னா அந்த விமர்சனம் சரியாக இருக்கிறது உங்களை குத்துகிறது. அது நீங்க இந்த மரத்து கூட பேசுறது, தண்ணி கூட பேசுறதுலாம் கோமாளித்தனம். உங்களுக்கே தெரியும் அது கோமாளித்தனம்னு. அட்டென்ஷன் சீக்கிங் பாது அதை ஒருத்தர் சுட்டி காட்டும் போது உங்களுக்கு கோபம் வந்து விமர்சனம் பண்றவன நாய் பண்ணின்றீங்க. நீங்க இப்படி பேசுனீங்கன்னா இந்த கட்சியில் இருக்கிற மற்றவர்கள் எப்படி பேசுவார்கள்? உங்கள் தொண்டர்கள் எப்படி பேசுவார்கள்? பேச ஆரம்பிச்சிட்டாங்களே அப்படிதான். ஆமா, ஆரம்பத்தில் இப்படி தான் பேசுவாங்க. அதான் சார் திரு விஜய் அவர்களுடைய அரசியல் வருகை சீமானை தான் அதிகம் பாதிக்க போகுதுன்னு சொல்றாங்க சார். அது ஒரு காரணமா இருக்கலாமா? ஃபர்ஸ்ட் ஒரு தலைவனுக்கு தன்னம்பிக்கை வேண்டும். லுக், எத்தனை பேர் வரட்டும், விஜய் இல்லை அஜித் வரட்டும், நேற்று வந்து தம்பி துருவ் கூட வரட்டும், துருவ் விக்ரம் கூட வரட்டும், நான் என் கொள்கையை பேசுகிறேன். எனக்கென்று ஒரு அரசியல், எனக்கென்று வாக்காளர்கள் இருக்கிறார், அவ்வளோதான். அந்த தன்னம்பிக்கை ஒரு தலைவனுக்கு இருந்துச்சுன்னா எதிர்க்க இருக்கவனை விழுந்து புராண்டி கடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இங்க ஒரு முக்கியமான நடிகரை விட்டீங்க. யாருப்பா? இன்பன் உதயம். இன்னும் வரட்டும், அப்புறம் பார்த்துக்கலாம்.